பிரைஸ் தி லார்ட். யோவான் 6வது அதிகாரம் 20-21 வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆமென். இந்த 21வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும் போதே, அவர்கள் இருக்கிற படகுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும் போதே அவங்க போகிற அந்த டெஸ்டினேஷனை அந்த கரையை பிடித்தது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சீஷர்களை போல இருக்கமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம தள்ளி வச்சுதான் பாக்குறோம். இந்த காரியத்துல எனக்கு ஆண்டவர் செஞ்சா போதும், இந்த காரியத்துல என்னோட விருப்பம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களுமே ஆண்டவர் தான் நமக்கு செஞ்சு முடிக்கணும். அவரோட சித்தம் இருந்தாதான் அது நமக்கு பரிபூர்ண நன்மையா இருக்கும். நம்மள நிறைய பேர் ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்றதுக்கே தயங்குறோம். ஏன் அப்படின்னா, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிறைய காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கும், நம்ம விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும், நம்ம ஜாலியா இருக்க முடியாதுன்னே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி நமக்கு கிடையாது. அவர் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும் போதுதான் கண்டிப்பா அது சமாதானமே. இதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய காரியங்களை நம்பி ஏமாந்து கடைசியில ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், 100 இல்ல 200% அடிச்சு சொல்லணும் அப்படின்னா, மனசுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் அப்படின்னா அது ஆண்டவரால மட்டும்தான், வேற எதாலையுமே நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நான் இதை உண்மையா சொல்றேன். இது ஏதோ நான் ஒரு பேச்சுக்கோ இல்லை நான் எதுக்கோ சொல்லலை. நிறைய காரியங்களை பார்த்துட்டேன். இதுலையுமே உண்மையான அன்பு கிடையாது, உண்மையான சந்தோஷமும் கிடையாது. அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா நமக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனம் சொல்லுது இல்லையா, அதே போலதான் அந்த படகு எப்படி போய் ரீச் ஆச்சோ அதே போல நம்ம போக வேண்டிய பாதையை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நமக்கு ஆண்டவர் காமிச்சிட்டே இருப்பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை விட நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் இருக்க போறா? நமக்கு நல்ல வழிகாட்டுறவர் அவர் தான். ஸோ முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை முழுசா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்மளுடைய விருப்பம்லாம் ஒண்ணுமே இல்லை, அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பமா மாறணும். ஏன்னா அவருடைய விருப்பம் நமக்கு எப்பவுமே தீமையே கிடையாது, அவருடைய சித்தம். ஸோ எல்லாமே அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வேணா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா அவரோட சித்தம் எப்படின்னா, அது நமக்கு அது கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை பழகும் போதுதான் நமக்கு தெரியும், அதுதான் கடைசியில பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ கர்த்தரை ஃபர்ஸ்ட் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை தூரமா வச்சு பார்க்க வேண்டாம். அவரை உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவரே நம்ம நடத்தி கொண்டு போவாரு. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.